ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல இன்னைக்கு இறங்கின மூணாவது ப்ரோமோவை பார்த்து முத்துக்குமரன் ரசிகர்கள் எல்லாருமே பதறி போய் இருக்கிறாங்க. என்னப்பா முத்துக்குமரன் வெளியே போயிட்டாரா, 50,000 ரூபாய் பெட்டி எடுக்க போய் வெளியே போயிட்டாரா அப்படிங்கிற மாதிரி பதறிக்கிட்டு இருக்காங்க. இத சாதகமா பயன்படுத்திக்கிட்ட சௌந்தர்யா பிஆர்களை பொறுத்தளவுல முத்துக்குமரன் வெளியேறிட்டாரு அப்படிங்கிற மாதிரி வதந்தியை பரப்பி விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அதுல எந்தவித உண்மையும் கிடையாதுங்க. ஆமாங்க, அவருக்கு கொடுக்கப்பட்ட டைமுக்குள்ள அந்த பெட்டி எடுத்துட்டு உள்ள வந்துட்டாரு. அந்த வகையில அவருக்கு கிடைக்க போற 50 லட்சத்துக்கு கூட இந்த 50,000 ஆட் ஆயிருச்சு. இந்த சீசனோட டைட்டில் வின்னரான முத்துக்குமரனுக்கு 50,50,000 ரூபாய் பிரைஸ் அமௌண்ட் ஆயிருச்சு. அது மட்டும் இல்லாம புல்லட்டையும் வின் பண்ணிருக்காரு தலைவரு. இந்த வைத்தறிச்சல் தாங்காம தான் சௌந்தர்யா பிஆர்லாம் இப்படி புதுசா கிளப்பி விட்டுருக்காங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. அதே மாதிரியே இந்த டாஸ்க பொறுத்தளவுல இரண்டாவது ரவுண்ட்ல 2 லட்சம் ரூபாய்க்கான பெட்டி வைக்கப்படுது. இந்த பெட்டிய ரயான் எடுக்கிறாரு. ரயானுமே எடுத்துட்டு சேஃபா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்துட்டாரு. இவங்க ரெண்டு பேருமே டாஸ்க சிறப்பா விளையாண்டு இருக்காங்க. யாரு வெளியேற போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்தா பார்த்தாகணும். அதே நேரத்துல இந்த பிக் பாஸ் டீமை பொறுத்தளவுல பெட்டியில வச்ச ட்விஸ்ட் வேற லெவல் அப்படினே சொல்லலாம். ஆமாங்க, பெருசா எதுவும் பண்ணாம ஃபைனல் ஸ்டேஜ்ல வந்து நிக்கிற பவித்ராவா இருக்கட்டும், விஷாலா இருக்கட்டும், பணப்பெட்டி எடுத்துட்டு வெளியே போயிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சு பயந்துகிட்டு இருந்தோம். ஆனா இந்த சீசனை பொறுத்தளவுல திறமை இருக்கிறவன் ஜெயிச்சுக்கடா, தில்லுக்கு தான் துட்டு அப்படிங்கிற மாதிரி டாஸ்க வச்சு பிக் பாஸ் வந்து மாஸ் பண்ணிட்டாரு. ஆனா முத்துக்குமரனுக்கு இது தேவையில்லாத வேலை அப்படிங்கறத என்னோட கருத்து. ஆமாங்க, அவனுக்கு ஆதரவு கொடுத்து நம்ம எல்லாருமே அவனுக்கு பிஆரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்னதான் இருந்தாலும் முத்துக்குமரனை பொறுத்தளவுல எனக்கு ஆதரவு கொடுத்த மக்களுக்கு நான் கேம் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம் ஆடுறாரு. மக்களுக்காக ஆடலப்பா, மக்கள் எல்லாரையும் கதிகலங்க வச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் சௌந்தர்யாவோட பிஆர் டீம் வந்து முத்துக்குமரன் வெளியேறிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால அதை நம்பி நீங்க ஓட்டு போடுறத ஸ்டாப் பண்ணிடாதீங்க. அதுதான் அவங்களோட தேவையும். நம்மளை குழப்பி விட்டுட்டு சௌந்தர்யாவுக்கு ஓட்டு போடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை மட்டும் நடக்க விட்டுறாதீங்க. உங்களை பொறுத்தளவுல தொடர்ந்து உங்களோட ஓட்டுகளை முத்துக்குமரனுக்கு பதிவு பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பா இந்த சீசனோட டைட்டில் வினர் முத்து தான் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. அதே நேரத்துல என்னதான் இருந்தாலும் முத்துவோட இந்த தைரியத்தை பாராட்டியே ஆகலாங்க. ஆமாங்க, வெளியே போறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சும் ரிஸ்க் எடுத்தான் பாத்தீங்களா. அது மட்டும் இல்லாம தோக்குற ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க ரிஸ்க் எடுக்கிறது தப்பே கிடையாது. ஆனா இந்த சீசனை பொறுத்தளவுல இவன் தான் டைட்டில் வின்னரா வரப்போறான் அப்படிங்கறத பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாருமே சொல்லிட்டாங்க. இருந்தும் முத்துக்குமரன் இந்த இடத்துல ரிஸ்க் எடுத்தது வேற லெவல் மாசா இருந்துச்சு அப்படினே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் இந்த பணப்பெட்டி டாஸ்க பொறுத்தளவுல முத்துக்குமரன் வந்து 50,000 ரூபாய் வின் பண்ணிருக்காரு. அதே மாதிரியே ரயானை பொறுத்தளவுல 2 லட்சம் ரூபாய் வின் பண்ணிருக்காரு அப்படிங்கறது தான் இப்போதைக்கு வந்திருக்கிற செய்தியா இருக்குது. நார்மலா பணப்பெட்டி வச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா முத்துக்குமரன் அது பக்கமே போயிருக்க மாட்டாரு. அவரை பொறுத்தளவுல முதல்ல சொல்லி பெட்டியில 20 லட்சம் ரூபாய் வச்சா கூட நான் எடுக்க மாட்டேன்பா. என்ன பொறுத்தளவுல இவ்வளவு நாள் என்ன காப்பாத்தின மக்கள் எப்போ என்ன வெளியே போக சொல்றாங்களோ அப்பதான் நான் வெளியே போவேன், பெட்டியெல்லாம் எடுக்கவே மாட்டேன் அப்படிங்கிற சொல்லியிருந்தாரு. ஆனா விஜய் டிவியை பொறுத்தளவுல டாஸ்க் வச்சா முத்துக்குமரன் விளையாடுவான். தப்பி தவறி அதுல ஏதாவது விபரீதம் நடந்து எப்படியாவது முத்துக்குமரன் வெளியே போயிட மாட்டானா அப்படிங்கிற மாதிரியே டாஸ்க் வச்ச மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. என்னதான் இருந்தாலும் இந்த டாஸ்க பொறுத்தளவுல செம சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இந்த டாஸ்க பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரியே முத்துக்குமரன் ஆதரவாளர்கள் யாருமே பயப்பட வேண்டாம். முத்து எவிக்ட் ஆகல, சேஃபா தான் இருக்கிறாரு. அதே நேரத்துல முத்துவுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்காக நாளைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தீபக் வர போறாரு. அதே மாதிரியே மஞ்சரியும் என்ட்ரி கொடுக்க போறாங்க. ராணுவும் நாளைக்கு தான் வர்றதா சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னெல்லாம் சுவாரஸ்யமா நடக்குது அப்படிங்கறதெல்லாம். அதே நேரத்துல இந்த மூணாவது ப்ரோமோவை வச்சு சௌந்தர்யாவோட பிஆர் டீம் கிளப்பி விட்டாங்கல்ல, இத பத்தி உங்களோட கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.